அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்றவர்களுக்கு சில அதிர்ச்சி செய்திகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்சியிலிருந்து அங்கே ஆள் பிடிக்கிற வேலையை சனிக்கிழமை பனையூர் மாட்டு சந்தையில், அடி மாட்டு சந்தையில் நடந்து வருது. ஆனாலும் சில அதிர்ச்சிகரமான செய்திகள், சில முக்கிய தகவல் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து வரவங்க யாரையும் வேண்டான்னு சொல்லாதீங்க, சேர்த்துக்கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுக்கு பதவி எதுவும் போடவே கூடாது. சுமார் 1 வருடமா 2 வருடமான்னு தெரில, ஏற்கனவே அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பதவி போடுங்க, இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்காதீங்க. அவர்கள் அந்த இயக்கத்தில் இத்தனை ஆண்டு காலம் பயணித்து விட்டு இங்கே நம்மளுக்கும் அதே மாதிரி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தலைமை சொன்னதாக ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கு. இது உண்மை நிலவரம் தான். நாங்கள் ஒரே ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான். அந்த கட்சி ஆரம்பித்தாங்க, அவங்களுக்கு தொண்டர்கள் வேலை செஞ்சாங்க, ரசிகர்கள் வேலை செய்தாங்க, வேலை செய்து ஆட்சி அதிகாரத்தை கஷ்டப்பட்டு வந்துட்டுருப்பாங்க ரீல்ஸ் மூலிமா. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வந்ததுக்கான பலனை அனுபவிக்க விடுங்க. அதை விட்டுட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 10-20 ஆண்டுகளாக அனுபவித்து பதவி சுகங்களை அனுபவித்துட்டு மீண்டும் பதவி சுகத்திற்காகவும் ஒப்பந்தத்திற்காகவும் ஒரு கான்ட்ராக்டுக்காகவும் ஒரு கூட்டுறவு பதவியிற்காகவும் எதுக்காகவும் அங்கே போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? மானங்கிட்டு அங்கே போயிட்டு ஒரு கட்சி தலைவரை பார்த்து கூட இணைய முடியல. ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொதுச் செயலாளருக்கான தகுதி என்ன என்பது உங்களுக்கு நன்கு அறிவீர்கள். பொதுச் செயலாளர் அப்படின்னா எந்த ரேஞ்சில் இருப்பாங்க, என்ன ஒரு தகுதி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியல. அப்படி மானங்கெட்டு போயிட்டு கேட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிளாக் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி, அதாவது சினிமா டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணி நின்று முண்டி அடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறீங்க. போயும் பிரயோஜனம் இல்லை. சில நாட்கள் முன்பு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ போயிட்டு சேர்ந்த 10 நாளில் அரசியலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த அளவுக்கு மனம் நொந்து போயிருக்கிறார். அதுதான் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கிற உண்மையான நிலைமை. இப்படி மானங்கெட்டு போயிட்டு சேர்ந்து அப்படி தான் பதவி வாங்கி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிங்க. இருக்கிற இடத்துல உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பலன் கிடைக்கும். 50 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸுக்கே ஒரு காலம் வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு காலம் வராதா? யோசித்து பாருங்கள். ஐயுஎம் எல்லாம் மந்திரி சபையில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவர்கள்லாம் 1% 2% வச்சிருக்கிற கட்சிக்கே ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு பங்குல சேர்றாங்க. அவர்களுக்கே ஒரு காலம் வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலம் வராமல போய்விடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக நினைக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்று தான், இந்த இயக்கம் மிகப்பெரியது, இந்த இயக்கம் மீண்டும் வெல்லும், அவ்வளவுதான் என்று நீங்களே ஒரு முடிவு கட்டுவிட வேண்டாம். இந்த இயக்கம் மீண்டும் வெல்லும். அதற்கான நடவடிக்கைகள் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார். தயவுசெய்து அங்கே போயிட்டு அடிமாடாக இருக்கணுமா, அங்கே ராஜா மாதிரி இருக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அங்கே போனாலும் அந்தந்த மாவட்டத்தில் சில சிக்கல் இருக்குது. அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு மாவட்ட கழக செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பீங்க. அங்கே போயிட்டு அந்த மரியாதை கண்டிப்பாக கிடைக்காது. மரியாதை இல்லாத மரியாதை தலைவாசல் மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அதை தயவு செஞ்சு பின்பற்றுங்க. அதாவது மதிக்காதவங்க வீட்டுக்கு போனால் என்ன மாதிரியான மரியாதை கிடைக்கும் அப்படின்றது தமிழர் பண்பாடை பற்றி நீங்கள் அறிந்ததே. இங்கே என்னமோ சின்ன சின்ன சச்சரவுகள் நடக்கத்தான் செய்யும். அதை சரி செய்வதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அங்கே போயிட்டு பெரிய பதவி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை விட ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம், அடி வேர் நல்லா ஊறி இருக்கிறது. தற்சமயம் சில புயல் காலங்களால் சில அசம்பாவிதம் நடந்த காரணத்தால் தோல்வியை சந்திருக்கிறோம். துரோகிகளும் எதிரிகளை எதிரியான் என்று நாம் சந்தித்தோம். துரோகிகள் இருந்த காரணத்தால் நாம் தோற்றிருக்கிறோம். இந்த தோல்வி நிரந்தரம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையில் கோடானு கோடி தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கும் ரத்தங்கள் தயாராக உள்ளனர். இளைஞர்கள் இந்த கொடியை தாங்கி பிடிக்கும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க. யோசிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அசிங்கப்பட்டு மானங்கெட்டு வரணுமா அப்படின்றது தெரிஞ்சுங்க. மேலும் உங்களுக்கான பதவிகளும் எதுவும் போட மாட்டாங்கன்றதை உண்மையாக புரிஞ்சுங்க. உங்களை பகடைக்காயாக வைத்து சில பேர் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களாக சொல்லி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் சில தொண்டர்களை ஏமாற்றி உங்களுக்கு அது வாங்கித்தரேன் இது வாங்கித்தரேன் இந்த பதவி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி சில பேரை கூட்டுட்டு போயிட்டு சேர்ந்து ஒரு சிலர் பயன்பெறுவதற்காக உங்களை பகடைக்காயாக இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டார்கள். தயவுசெய்து இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சை கேட்டு போகாதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கம், புரட்சித் தலைவி கட்டி காத்து இந்த மாபெரும் இயக்கம் 3வது அத்தியாயமான புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அரியணையில் அமரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஆட்சி ஒரு மாயாஜால ஆட்சி. இந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்டாலும் அவர்களுக்கு ஆட்சியும் செய்ய தெரியாமல் தமிழகத்தை எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பது ஒவ்வொருவரும் அறிந்ததே. இந்த ஆட்சி அதாவது ஒரு 6 மாசத்துல
நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த ஒரே மாதத்தில் மக்கள் காரி உமிழும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொறுமையோடு இந்த இயக்கத்தை கட்டி காப்போம். நமக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமே வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் அமரும், எங்கள் கௌரவமாக இருப்போம். அதுதான் ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒரு தொண்டனா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெல்லும்.